அத்தியாயம் 14. கபிலனை லைப்ரரியிலிருந்து வெளியே துரத்தப்பட்டான். துணை முதல்வர் ஜார்ஜ் பயிற்சி மைதானத்தின் விளிம்பில் நின்று மாணவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார். திரும்பி தன் அருகில் நின்றிருந்த அழகான பெண்ணை பார்த்து, புதிய மாணவர்களைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இடது பக்கத்தில் நின்று கொண்டு அருந்ததி சுற்றி பார்த்து சில மாணவர்களை நோக்கி சுட்டிக்காட்டினார். நிறைய நம்பிக்கைக்குரிய மாணவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் என் கண்களை கவர்ந்தவர் பார்த்திபன், ரேகன், பவானி மற்றும் 9 நபர்கள். துணை முதல்வர் தலையசைத்தார், ஆனால் அவர் முகம் சுளித்ததை கவனித்தது போல் தோன்றியது. துணை முதல்வர் முகம் சுளிப்பதை பார்த்து அருந்ததி கேள்வி எழுப்பினார், என்ன ஆச்சு? துணை முதல்வர் முழு பயிற்சி மைதானத்தையும் ஸ்கேன் செய்து பின்னர், அந்த மாணவன் இல்லை. அருந்ததி பயிற்சி மைதானத்தை பார்த்து கபிலனை பற்றி யோசித்தாள். ஏனென்றால் அவள் ஏற்கனவே துணை முதல்வரிடமிருந்து அவனைப் பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். நுழைவுத் தேர்வின் போது தரவரிசை திறனை பெற்றவர் யார்? துணை முதல்வர் எதுவும் பேசவில்லை, தலையை மட்டும் ஆட்டினார். இன்று அவன் வரவில்லை, ஆனால் கவலைப்படத் தேவையில்லை. அடுத்த முறை அவன் வரும்போது என் வகுப்பை தவிர்ப்பது என்றால் என்னவென்று அவனுக்கு தெரியப்படுத்துவேன். அருந்ததி சிரித்துக் கொண்டே கபிலன் என்ற பெயரை தனது கருப்பு பட்டியலில் சேர்த்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், கபிலனின் முகத்தை விரைவில் பார்க்க முடியாது என்பதுதான். துணை முதல்வர் அருந்ததி பார்த்து பெருமூச்சு விட்டுவிட்டு வெளியேறினார். கபிலனுக்கு பதிலாக பார்த்திபன் தரவரிசை திறனை பெற்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் விரும்புகிறேன். என்ன ஒரு வீண் வேலை! இதற்கிடையில் அருந்ததி தன்னை தனது கருப்பு பட்டியலில் சேர்த்ததை அறியாத கபிலன் இரத்தக் கோடுகள் பற்றிய புத்தகங்களை தொடர்ந்து படித்து வந்தார். அவர் ஏற்கனவே வெளியே எரியும் சூரியனை பார்த்தார், ஆனால் ஏற்கனவே தாமதமாகிவிட்டதால் இன்றைய வகுப்பை தவிர்க்க முடிவு செய்தார். இரவு முழுவதும் புத்தகங்களை படித்த பிறகு கபிலன் அந்த அரக்கனின் இரத்த குடும்பத்தை பற்றி நிறைய அறிவை பெற்றிருந்தார். அரக்கர்கள் மிகுந்த அழுத்தத்தில் இருக்கும்போது அல்லது பெரியவர்களாகும் போது தங்கள் இரத்த குடும்பத்தை எழுப்ப முடியும், ஆனால் முதிர்ச்சியை அடையும் நேரம் அனைத்து வகையான அரக்கர்களுக்கும் வேறுபட்டது. அவர் கண்டறிந்த அனைத்து தகவல்களும் அரக்கர்களுடன் தொடர்புடையவை, அதனால்தான் அது அவருக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்று கபிலனுக்கு தெரியவில்லை. இருப்பினும் பயனுள்ள ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கும் வரை மேலும் தகவல்களை தேடுவதை தொடர அவர் முடிவு செய்தார். ஒரு வாரம் கழித்து நூலகத்தின் முதல் தளம் இன்னும் அப்படியே இருந்தது, ஆனால் ஒரு புத்தக அலமாரிக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட மூலையில் பொருத்தமற்றதாக தெரிந்தது. அந்த மூலையை யாரோ ஒருவர் தனது வீடாக மாற்றியதாக தோன்றியது. 2 வெவ்வேறு புத்தகங்களின் பக்கங்களை தொடர்ந்து புரட்டிக் கொண்டிருந்து ஒரு இளைஞனின் அருகில் துணிகள், சில உணவுகள், காலணிகள் மற்றும் பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் வைக்கப்பட்டன. கபிலன் மும்முரமாக படித்துக் கொண்டிருந்த போது வயதான நூலகர் அவரது இடது பக்கத்தில் நின்று இருண்ட முகத்துடன் அவரை பார்த்தார். கபிலன் நூலகத்திற்குள் நுழைந்து ஒரு வாரம் ஆகிவிட்டன, ஆனால் அவர் வெளியேறுவதற்கான எந்த அறிகுறியையும் காட்டவில்லை, தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளச் செல்வதையோ அல்லது பசியாக இருப்பதையோ தவிர. நூலகரின் இருப்பை கூட அவர் புறக்கணித்தார். இந்த பையனுக்கு வகுப்பு ஒன்று இருக்கிறது நினைவிருக்கா இல்லையா? அவன் என்ன படிக்கிறான்? அவன் எப்போதும் நூலகத்திற்குள் உட்கார்ந்திருப்பதால் நான் ஒரு வாரமாக தூங்கவில்லை. நூலகர் கபிலன் தலையில் லேசாக அறைந்து பின்னர் ஒரு கையால் அவரது காலரை பிடித்தார். அச்சச்சோ, என்ன? நூலகர் கபிலனை அழைத்துச் சென்றதும் அவன் திடுக்கிட்டான். அவன் முதியவரின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றான், ஆனால் வலிமையில் உள்ள வேறுபாடு மிக அதிகமாக இருந்தது. தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி போராடிய பிறகும் கபிலன் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அவன் எதிர்ப்பதை நிறுத்திவிட்டு தன் விதியை ஏற்றுக்கொண்டான். அந்த முதியவர் கபிலனை விசித்திரமாக பார்த்தார், திடீரென்று போராடுவதை நிறுத்தினார். வழக்கமாக அகாடமிக்குள் நுழையும் ஒருவர் குறைந்தபட்சம் தரவரிசையில் இருப்பார், ஆனால் கபிலன் மிகவும் சக்தியற்றவராக இருப்பதை பார்த்து, இந்த பையன்
தரவரிசையில் கூட இருக்கிறானா என்று அவர் யோசிக்கிறார். நூலகர் கபிலனை நூலகத்திற்கு வெளியே தூக்கி எறிந்துவிட்டு பின்னர் கண்ணியமாக இல்லாத ஒரு புன்னகையுடன் பேசினார். இலவசமாக படிக்க நேரம் கொடுங்கள் பையா. இப்போது நீங்கள் மீண்டும் நூலகத்திற்குள் நுழைய விரும்பினால் சில புள்ளிகளை உங்களுடன் கொண்டு வாருங்கள். ஸ்ரீ கபிலன் நூலகரை திகைப்புடன் பார்த்தார். முதல் தளம் பயன்படுத்த சுதந்திரமாக இல்லையா? ஏன் திடீரென்று அவரை வெளியே எறிந்தார்? கபிலன் எழுந்து நின்று தனது துணிகளை துடைத்துக் கொண்டான். அவன் எதிர்ப்பு தெரிவிக்க விரும்பினான். ஆனால் நூலகரின் புன்னகையை பார்த்ததும் அமைதியாக வெளியேறுவது நல்லது என்று அவனுக்கு தெரிந்தது. அவன் தன் தங்குமிடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இனிமேல் நூலகத்திற்குள் நுழைய முடியாது போலிருக்கிறது. ஆனால் பரவாயில்லை, பயனுள்ள ஒன்றை நான் ஏற்கனவே கண்டுபிடித்துவிட்டேன். நேற்று பல்வேறு புத்தகங்களை தவிர்த்து கொண்டிருந்த போது ரெட் ஸ்னோ மலர் என்ற பூவின் படத்தை பார்த்தார். அது அசுரர்களின் இரத்த வம்சாவளியை எழுப்ப உதவும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அது மிகவும் வெப்பமான இடங்களில் மட்டுமே காணப்படும். மேலும் அது வேலை செய்யுமா என்பது அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை. ஏனெனில் அந்த பூ அசுரர்களுக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருந்தது. இருப்பினும் கபிலன் அகாடமிக்கு பின்னால் உள்ள மலை பரிசளிப்புக்கு செல்ல முடிவு செய்தார். சிவப்பு பனி மலர் பற்றிய தகவல்களை கண்டுபிடிக்கும் போது அகாடமியைச் சுற்றியுள்ள 3 மலைகளில் பின்னால் இருப்பது மிகவும் வெப்பமானது என்பதையும் அவர் படித்தார். மேலும் நீங்கள் போதுமான உயரத்தில் ஏற முடிந்தால் சிவப்பு பனி மலர் கண்டுபிடிக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் அனுமதியின்றி அகாடமியை விட்டு வெளியேற முடியாது என்பதால் கபிலன் ஒரு பணியை மேற்கொள்ள முடிவு செய்தார். கபிலன் விடுதிக்குள் நுழைந்ததும் சூடான நீரில் குளித்தார். ஒரு வாரமாக நூலகத்திற்குள் இருந்ததால் அவர் குளிக்கவில்லை. குளித்துவிட்டு வெளியே வந்த கபிலன் இன்னும் தொடப்படாமல் இருந்த படுக்கையை பார்த்தான். பெருமூச்சு விட்டு, நான் ரொம்ப உற்சாகமா இருந்தேன், என் ஓய்வை மறந்துட்டேன். திரும்பி வந்த பிறகு நாள் முழுவதும் நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்குவேன். மிஷன் ஹாலுக்கு செல்வதற்கு முன் கபிலன் தனக்குத்தானே உறுதி அளித்துக் கொண்டான். கபிலன் அகாடமி விட்டு வெளியேற முடியுமா? அப்படியே வெளியேறினாலும் சிவப்பு பனி மலர் பூவை கண்டுபிடிப்பானா? இதை தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோட் பாருங்கள். அத்தியாயம் 15 கபிலன் தேர்ந்தெடுத்த முதல் மிஷன். சிறிது நேரம் கழித்து கபிலன் மிஷன் மண்டபத்திற்குள் நுழைந்தார். அந்த மண்டபம் வெவ்வேறு வயது மாணவர்களால் நிரம்பியிருந்தது. பொருத்தமான மிஷனை கண்டுபிடிக்க முயன்றது. அவர் மண்டபத்தின் ஓரத்தில் இருந்து பெரிய மிஷன் பலகையை பார்த்தார். தனக்கு பொருத்தமான மிஷனை கண்டுபிடித்த பிறகு புதிய மாணவர்களுக்காக நியமிக்கப்பட்ட மண்டபத்தின் பக்கத்திற்கு சென்றார். அந்த மண்டபம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. வலது பக்கம் புதிய 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும், நடுவில் உள்ள 1 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும், இடதுபுறம் உள்ள 1 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும். புதிய மாணவர்களுக்கு நிறைய பணிகள் கிடைத்தன. அவற்றில் மூத்த மாணவர்களின் சில வேலைகள் துணிகளை துவைப்பது அல்லது புள்ளிகளுக்காக அவர்களின் தங்குமிடத்தை சுத்தம் செய்வது போன்றவை அடங்கும். கிடைக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் பார்த்த பிறகு கபிலன் தான் கையாளக்கூடிய எளிதான ஒன்றை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார். மேலும் பணியின் இருப்பிடம் அவர் செல்ல விரும்பிய இடத்துடன் ஒத்துப்போனதாலும் கபிலன் வரவேற்பறைக்கு பின்னால் அமர்ந்திருந்த இளைஞனை அணுகி தான் செய்யப் போகின்ற பணி பக்கத்தை அவனிடம் கொடுத்தான். வணக்கம், நான் இந்த பணியை ஏற்க விரும்புகிறேன். மூலிகை சேகரிப்பு போன்ற ஒரு பணியை பலர் எடுக்க மாட்டார்கள் என்பதால் அந்த இளைஞன் கபிலனை விசித்திரமாக பார்த்தான். இருப்பினும் கபிலன் சில ஆவணங்களை படிப்பதற்கு முன்பு மிஷன் பக்கத்தை கிழித்து எறிந்தான். அவர் பேசுவதற்கு முன் கபிலனின் பெயரை பணிக்காக பதிவு செய்தார். இந்த பணி ஒரு வாரத்திற்கு முன்பு அனுப்பப்பட்டது. பணியை முடித்துவிட்டு பொருளுடன் திரும்ப உங்களுக்கு 2 வாரங்கள் உள்ளன. மிஷன் ஹாலுக்குள் இருக்கும் அனைத்து மிஷன்களுக்கும் ஒரு கால வரம்பு இருந்தது. அதனால்தான் மாணவர்கள் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் பணியை முடிக்க வேண்டியிருந்தது. சரி, தலையசைத்த பிறகு கபிலன் மிஷன் ஹாலை விட்டு வெளியேறி நேரடியாக அகாடமியின் வெளியேறும் இடத்தை நோக்கிச் சென்றார்.
விரைவில் அவர் அகாடமியை விட்டு வெளியேறினார். கபிலன் திரும்பி கம்பீரமான வாயில்களை பார்த்தார். ராஜ்யத்தின் மிகப்பெரிய கல்விக்கூடங்களில் ஒன்றில் தனக்கு இடம் கிடைத்தது இன்னும் அவருக்கு நம்ப முடியாததாகவே உள்ளது. ஒரு வாரத்திற்கு முன்புதான் அவர் தனது குடும்பத்தைச் சார்ந்து தனது வாழ்நாள் முழுவதும் வாழ நினைத்தார். ஏனென்றால் அவர் பலவீனமானவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அகாடமியில் நுழைந்த பிறகு தன்னை பற்றிய இவ்வளவு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிப்பார் என்று அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். இனிமேல் பரிதாபகரமான தோல்வியாளராக இருக்க முடியாத வாய்ப்பு கிடைத்ததால் கபிலன் இப்போது தனது கைமுட்டிகளை இறுக்கிக் கொண்டான். அவன் வலிமையானவனாக மாற வேண்டும் என்று நம்பவில்லை. அவனுடைய வம்சாவளி அவனுக்கு தரவரிசை திறமையை கொடுத்தாலும் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். அவர் மிகவும் வெறுத்த ஒரு விஷயம் மற்றவர்களால் இழிவாக பார்க்கப்பட்டது. அவரது தாயார் இறந்த பிறகு அவர் முற்றிலும் தனிமையில் இல்லை. அவருக்கு சில நண்பர்கள் இருந்தனர். திறமை தேர்விற்கு பிறகுதான் அவரிடம் பலவீனமான திறமை இருந்ததால் அனைவரும் அவரை விட்டு வெளியேறினர். அவர் தனது தந்தை மற்றும் சகோதரர்களை பற்றி நினைத்தார். அவர்கள் எப்போதும் அவருக்கு ஆதரவாகவும் ஊக்கமாகவும் இருந்தார்கள். அவர் ஒரு தர திறமையை எழுப்பிய பிறகும் அவர்கள் அவரை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தவில்லை. ரெட் ஸ்னோ மலர் வேலை செய்யுமா என்று கபிலனுக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் இப்போது அவருக்கு நம்பிக்கை இருப்பதால் அவர் தனது குடும்பம் பெருமைப்படும் ஒருவராக மாறுவதாக தனக்குத்தானே உறுதியளித்துக் கொண்டார். கபிலன் தலையை ஆட்டினான். யோசிப்பதை நிறுத்தினான். இதையெல்லாம் யோசிக்க இது சரியான நேரம் இல்லை. மேலும் நேரத்தை வீணாக்காமல் நேராக பின்புற மலையை நோக்கிச் சென்றான். மலையின் அடிவாரத்தை அடைய அவருக்கு 4 மணி நேரம் ஆனது. புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி பல கிலோமீட்டர்களுக்கு மேல் பாய்ந்த ஒரு பெரிய காடு அவரது பார்வைக்கு முன்னால் தோன்றியது. கபிலன் காட்டின் நுழைவாயிலை அடைந்ததும் அவர் 2 முறை கூட யோசிக்காமல் உள்ளே நுழைய தேர்ந்தெடுத்தார். சிலர் கபிலன் மிகவும் பொறுமையிழந்து மலைக்குள் இருக்கும் ஆபத்தை பொருட்படுத்தவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் இது உண்மையல்ல. அகாடமியைச் சுற்றியுள்ள மலைகளில் உண்மையில் அரக்கர்கள் இருந்தனர். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக மாணவர் தொடர்ந்து வேட்டையாடியதால் மலைகளுக்குள் ஒரு அரக்கனை பார்ப்பது மிகவும் அரிதாக இருந்தது. ஆனால் நீங்கள் மலையின் உச்சியை அடையும் அளவுக்கு உயரமாக ஏறினால் சில உயர் பதவியில் உள்ள அரக்கர்களை பார்க்க 10% வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் மலை உச்சியில் இருந்த அரக்கர்கள் அங்கே நீண்ட காலமாக வசித்து வந்தனர். மற்றவர்களை அரிதாகவே தாக்கினர். அவர்கள் தொந்தரவு செய்யும் வரை அல்ல. மேலும் கபிலனுக்கு அவர்களை தொந்தரவு செய்ய எந்த திட்டமும் இல்லாததால் அவர் அதை மிகவும் பாதுகாப்பான பயணமாக கருதினார். இவ்வளவு நேரம் கால்களால் பயணம் செய்வது இதுவே முதல் முறை என்பதால் கபிலன் மிகவும் சோர்வாக இருந்தார். ஆனால் தனது எதிர்காலத்திற்காக பற்களை கடித்துக் கொள்ள முடிவு செய்தார். அவரது முகத்தில் இருந்த வெளிப்பாடு சிவப்பு பனி மலரை கண்டுபிடிக்கும் வரை அவர் நிறுத்த மாட்டார் என்பதை காட்டியது. 1 மணி நேரம் கழித்து சிறிதும் இடைவேளை எடுக்காமல் மலை உச்சியை அடைய தீர்மானித்த கபிலன் தண்ணீர் நிரம்பிய ஒரு சிறிய குளத்தின் அருகே அமர்ந்திருப்பதை காண முடிந்தது. ஓய்வு எடுக்க முடிவு செய்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்புதான் அவரது உறுதி நீடித்தது. மனிதர்கள் ஓய்வு எடுக்க பிறந்தவர்கள், இல்லை என்றால் யார் செய்வார்கள்? எப்படி இருந்தாலும் நான் ஓய்வு எடுத்தால் சிவப்பு பனி மலர் ஓடிவிடும் என்பது போல் இல்லை. கபிலன் தனது சேமிப்பு வளையத்திலிருந்து சில சமையல் பொருட்களை எடுத்து நெருப்பை மூட்டுவதற்கு முன்பு உள்ளுக்குள் யோசித்தார். அத்தியாயம் 16. அடுத்து வரவிருக்கும் போட்டியில் கபிலன் கலந்து கொள்வானா? கபிலன் தனக்காக உணவு சமைத்த பிறகு தனது சோர்வை போக்க சாப்பிட ஆரம்பித்தார். அவர் சிறந்த சமையல் திறமை கொண்டவர் அல்ல. அதனால்தான் உணவு சராசரியாக சுவையாக இருந்தது. ஆனால் அவர் அதை தானே சாப்பிட வேண்டியிருந்ததால் அவர் உண்மையில் சுவையை பற்றி கவலைப்படவில்லை. அது அவரது வயிற்றை நிரப்பினால் போதும். கபிலன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது 3ஆம் ஆண்டு சீருடை அணிந்த சில மாணவர்கள் அவர் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து கடந்து சென்றனர்.
அவர்களின் உடைகள் கிழிந்திருந்தன. அவர்கள் அனைவரும் காயமடைந்தவர்களாக தோன்றினர். அவர்கள் வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையிலான போராட்டத்தை அனுபவித்தது போல. அந்த குழுவின் தலைவராக தோன்றிய மாணவர்களில் ஒருவர் கோபத்துடன், பீனிக்ஸ் காயமடைந்ததாக யார் சொன்னது? அவருக்கு பின்னால் நடந்து வந்த மற்றொரு மாணவன் விளக்க முயன்றான். பாஸ், வழங்கப்பட்ட தகவல் தவறானது. அது எங்கள் தவறு அல்ல. குழுவின் தலைவர் கோபத்துடன் தனது இடது காலை தரையில் மிதித்தார். நான் கிட்டத்தட்ட என் உயிரையே இழந்துவிட்டேன். இந்த விஷயத்தில் தொடர்புடைய அனைவரையும் நான் தண்டிக்கப் போகிறேன். மலையிலிருந்து வெளியேறும் இடத்தை நோக்கிச் செல்லும் மாணவர்கள் குழு கபிலனின் இருப்பை கவனித்தது. ஆனால் பொதுவான எஃப் தரத்தை விட குறைவானதாக தோன்றும் அவரது பலவீனமான ஒளிவட்டத்தை உணர்ந்த அவர்கள் அனைவரும் அவரை வெறுப்புடன் பார்த்து அவரை புறக்கணித்தனர். தரவரிசையை விட பலவீனமானவர்கள் ஒருபோதும் பயனுள்ள எதையும் வைத்திருக்க மாட்டார்கள் என்பது பொதுவாக அறியப்பட்டது. மேலும் கபிலன் அகாடமி சீருடையை கூட அணியாததால் அவர் மலையின் உள்ளே சில அரிய மூலிகைகளை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் சுற்றித் திரியும் ஒரு சாதாரண மனிதர் என்று அவர்கள் அனைவரும் நினைத்தனர். கபிலன் மாணவர்களின் குழுவை பார்த்து அவர்களின் பார்வைகளுக்குள் ஏளனம் செய்யப்பட்ட நிகழ்காலத்தை உணர்ந்து கோபமடைந்தார். ஆனால் அதை அவர் தனது முகத்தில் காட்டவில்லை. யாரோ ஒருவர் அவரை இழிவாக பார்ப்பது இது முதல் முறை அல்ல. கபிலன் தான் பலவீனமானவர் என்பதை அறிந்திருந்தார். இப்போதே அவர் அந்த குழுவை தாக்கி வெற்றி பெறுவதை மறந்துவிட்டால் அவர் தனது அற்ப வாழ்க்கையை இழக்க நேரிடும். அதனால்தான் அவர் குழுவை புறக்கணித்து மீண்டும் உணவில் கவனம் செலுத்தினார். சாப்பிட்ட பிறகு கபிலன் எழுந்து நின்று தனது உடலை நீட்டினான். தனக்குள் ஒரு புதிய சக்தியின் எழுச்சியை உணர்ந்தான். அதோடு அவன் மீண்டும் தன் பயணத்தை தொடங்கினான். இதற்கிடையில் முதலாம் ஆண்டு வகுப்பறை. இன்னைக்கு அவ்வளவுதான். சொற்பொழிவை ஆத்துன்னு ஆத்தி முடித்த பிறகு அருந்ததி மேடைக்கு பின்னால் நின்றாள். அருந்ததியின் சொற்பொழிவு அவர்களின் பயிற்சியில் பெரிதும் உதவியதால் கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்களும் கவனம் செலுத்தினர். அனைவரும் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த அருந்ததி திருப்தியுடன் தலையசைத்து, நீங்கள் செல்வதற்கு முன் வரவிருக்கும் போட்டியில் பங்கேற்பது அவசியம் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஏனெனில் உங்கள் தரவரிசை முடிவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் அகாடமி வெவ்வேறு ஆண்டு மாணவர்களிடையே அவர்களின் தரவரிசையை தீர்மானிக்க ஒரு போட்டியை நடத்தும். மேலும் இந்த வழியில் அகாடமி மாணவர்களிடையே போட்டியை ஊக்குவிக்கிறது. இதனால் அவர்கள் தொடர்ந்து கடினமாக உழைத்து அடுத்த தேர்வுகளில் அதிக தரவரிசைகளை பெற வலிமையாக முயற்சி செய்யலாம். திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்ததால் அருந்ததி முகம் சுளித்தாள். அந்த மாணவன் கபிலன் பிளட்டர். அவனும் இன்னைக்கு இல்ல. அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களில் யாருக்காவது அந்த அரைவேக்காடு எங்க இருக்கான்னு தெரிஞ்சா அவனும் போட்டியில் கலந்துக்கணும்னு ஞாபகப்படுத்து. இல்லன்னா அவன் இடைத்தேர்வுல தோல்வியடைவான். பின்னர் அவள் வகுப்பறையை விட்டு வெளியேறினாள். ஒரு புதிய மாணவன் தொடர்ந்து வகுப்புகளை தவிர்த்து வருவதை நம்புவது அவளுக்கு இன்னும் கடினமாக இருக்கிறது. கடவுளுக்கு தெரியும். அவன் வகுப்பை தவிர்த்து வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அவன் பயிற்சி மைதானத்திற்கு கூட பயிற்சிக்காக வரவில்லை. இது அருந்ததியை இன்னும் கோபப்படுத்தியது. அருந்ததி வகுப்பை விட்டு வெளியேறிய பிறகு சில மாணவர்கள் கபிலனை பற்றி பேசினர். ஆனால் யாரும் அவருக்கு நெருக்கமாக இல்லாததால் அவர்கள் அனைவரும் தங்கள் வேலையை செய்யச் சென்றனர். முன்பக்கத்தில் அமர்ந்திருந்த 9 பேர் கபிலன் தனக்கு அடுத்ததாக விடுதிக்குள் நுழைவதை பார்த்ததை நினைவு கூர்ந்தனர். அதனால்தான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரராக வரவிருக்கும் போட்டியை பற்றி அவருக்கு தெரிவிக்க முடிவு செய்தார். மறுபுறம் கபிலன் மேலே ஏறும்போது ஒவ்வொரு நொடியும் சுற்றுப்புற வெப்பநிலை அதிகரிப்பதை உணர்ந்தான். அவனுடைய உடைகள் ஏற்கனவே வியர்வையில் நனைந்திருந்தன. கிட்டத்தட்ட அரை நாள் ஏறி கடைசியில் பணிக்கு தேவையான மூலிகையை கண்டுபிடித்தார். அது மானா மீட்பு மருந்துகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு அழகான ஊதா நிற புல். அவர் உடனடியாக புல்லை சேகரிக்க தொடங்கி சேமிப்பு வளையத்திற்குள் வைத்தார்.
இதுவரை ஏறிய பிறகும் சிவப்பு பனி மலர் எங்கும் தெரியவில்லை. ஆனால் அவர் சோர்வடையவில்லை. டேய் எப்பா, எங்கடா இருக்க பனி மலரே? முடியலடா சாமி. சுட்டெரிக்கும் சூரியனை எங்கும் காணவில்லை. சுற்றுப்புறமும் இருட்டாக இருந்தது. கபிலன் பெருமூச்சு விட்டு வானத்தின் மேலே இருக்கும் அழகான நிலவை பார்த்தான். நடு இரவில் நிலவொளியில் தெரிந்து அந்த சிகரத்தை பார்க்க அவன் முஷ்டியை இறுக்கி கண்களை சுருக்கினான். மலைப்பகுதி அவர் எதிர்பார்த்ததை விட கடுமையாக இருந்தது. ஏனெனில் அதிக வெப்பநிலையை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் ஏறும்போது அது கடினமாகிக் கொண்டே போனது. அவர் மலை ஏறத் தொடங்கி ஒரு நாள் முழுவதும் கடந்துவிட்டது. அந்த நேரத்தில் அவர் ஓய்வெடுக்க 2 முறை நிறுத்தினார். கடைசியாக ஒரு போராட்டம் செய்ய முடிவு செய்து சிகரத்தை நோக்கி இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினான். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினால் ரெட் ஸ்னோ பூவை கண்டுபிடிப்பான் என்பதில் அவனுக்கு உறுதியாக இருந்தது. புதுப்பிக்கப்பட்ட வீரியத்துடன் கபிலன் மீண்டும் ஏறத் தொடங்கினார். சுற்றிலும் இருள் சூழ்ந்ததால் அவரது பார்வை குறைந்தது. அதனால்தான் அவர் தனது பாதையை ஒளிரச் செய்ய சில மானா கற்களை பயன்படுத்தினார். மலை உச்சியிலிருந்து வரும் கூர்மையான ஆனால் சூடான வாசனையை முகர்ந்த போது தனது உடல் உருகுவது போல் உணர்ந்தார். கபிலன் தரவரிசையில் மட்டுமே இருந்ததை கருத்தில் கொண்டு இவ்வளவு தூரம் வருவது ஏற்கனவே ஒரு அதிசயம் என்று உணர்ந்தான். இந்த ஸ்டோரியை மேலும் பார்க்க சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து எபிசோட் பார்க்கலாம். அத்தியாயம் 17. கபிலனின் கடுமையான முயற்சிக்கு பிறகு அந்த பூ கிடைக்குமா கிடைக்காதா? இரவுகள் செல்லச் செல்ல வழக்கமான குளிர்காற்றுக்கு பதிலாக வளிமண்டலம் வெப்பமாக இருந்தது. மலைகளில் ஏறுவது சிரமத்தை மேலும் அதிகரித்தது. கபிலனின் முழு உடலும் பைத்தியம் போல் கத்தத் தொடங்குவது போல் தோன்றியது. இவ்வளவு முயற்சி செய்தும் எதுவும் கிடைக்காததால் கபிலன் கொஞ்சம் ஏமாற்றமடைந்தார். அவர் இந்த விஷயத்தை கைவிட்டு திரும்பி போக நினைத்தபோது எதிர்முனையில் ஒரு சிறிய வெள்ளை பூ இருப்பதைக் கண்டார். பூவை பார்த்த கபிலன் ஒரு கணம் நின்று கண்களை தேய்த்துக் கொண்டான். இருளிலும் தெரியும் ஒளிரும் பூவை நோக்கி ஓடுவதற்கு பிறகு உற்சாகத்துடன் கத்தினான். அது சிவப்பு பனி மலர். ஐயா சாமி, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை தேடி நான் அலையோ அலைஞ்சுட்டேன்பா. அந்த வெப்பமான இடத்தின் நடுவில் சிவப்பு பனி மலர் குளிர்ச்சியான சக்தியை வெளியிட்டுக் கொண்டிருந்தது. கபிலன் உற்சாகமாக பூவை நெருங்கி உடனடியாக அதை பிடித்தார். மேலும் தேட விரும்பினார். ஆனால் அவர் திரும்பி பார்த்தபோது அவர் ஒரு குகையின் முன் நிற்பதைக் கண்டார். அந்த குகை பாறைகளுக்கு அடியில் கவனமாக மறைக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் அவன் அதை முன்பு கவனிக்கவில்லை. கபிலன் குகையை பார்த்தான். அது முற்றிலும் இருட்டாக இருந்தது. ஆனால் குகையின் தொலைவில் 2 வெள்ளை ஒளிரும் பூக்கள் தெரிந்தன. அவன் ஏற்கனவே மலையின் உச்சியில் இருப்பதை அவன் அறிந்தான். அதாவது அவனுக்கு முன்னால் உள்ள குகை சில உயர் பதவியில் உள்ள அரக்கர்களுக்கு வீடாக இருக்கலாம். குகைக்குள் நுழைய அவருக்கு எந்த திட்டமும் இல்லை. ஆனால் பின்னர் அவர் கைகளில் சிறிய வெள்ளை பூவை பார்த்தார். நான் நூலகத்தில் படித்த புத்தகத்தின்படி ஒரு இரத்த வம்சாவளியை எழுப்ப ஒரு பூ போதுமானது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஒன்றுக்கு மேற்பட்டவை தேவைப்படும். அவன் உள்ளே செல்ல விரும்பினான். ஆனால் திடீரென்று ஒரு அசுரன் தன்னை தாக்கும் சாத்தியக்கூறு பற்றி நினைத்து அவன் தயங்கினான். அது அவர் பயந்ததால் அல்ல, தன்னை விட உயர்ந்த சக்தி வாய்ந்த உள்ள ஒருவருடன் சண்டையிட்ட பிறகும் வெற்றி பெறும் ஒரு மேதை அல்ல என்பதை அவர் அறிந்திருந்ததால்தான். ஒரு கதையில் இறுதியில் வெற்றி பெறுவதற்காகவே வாழ்வா சாவா என்ற போரில் ஈடுபடும் ஒரு கதாநாயகனும் அவர் அல்ல. அதனால்தான் தனது உயிரை பணயம் வைப்பது என்பது கேள்விக்குறியாக இருந்தது. உள்ளே போய் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலா நான் இந்த பூவை முதலில் சாப்பிடணும். அது வேலை செஞ்சா நல்லா இருக்கும். இல்லன்னா நான் உள்ளே போய் மற்ற பூக்களை பிடிச்சுக்கலாம். கபிலன் கண்ணை மூடி பூவை வாய்க்குள் எறிந்துவிட்டு பின்னர் கால் மேல் கால் போட்டு உட்காரச் சொன்னான். அவர் படித்த தகவலின்படி அந்த பூவை சாப்பிட்ட பிறகு அவருக்கு உடலுக்குள் மிகுந்த வலி ஏற்படும். புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி கபிலன் தனது உடலுக்குள் ஏதாவது நடக்கும் வரை காத்திருந்தார்.
ஆனால் அவர் எவ்வளவு காத்திருந்தும் அவருக்கு வலியையோ அல்லது அவரது உடலுக்குள் எந்த மாற்றத்தையோ உணரவில்லை. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் காத்திருந்த பிறகு அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து பதட்டத்துடன் தனது புள்ளி விவரங்களை கண்களின் ஓரத்திலிருந்து பார்த்தார். புள்ளி விவரங்கள்: பெயர் கபிலன், இரத்தக்கோடு வானியல் பூட்டப்பட்டது, தரவரிசை F கிரேடு, வலிமை G கிரேடு, மானா F கிரேடு, வேகம் G கிரேடு, திறமை P ரேங்க் ஒடுக்கப்பட்டது, அதிர்ஷ்டம் A கிரேடு, திறன்கள் ஃபயர்பால் F கிரேடு தரவரிசை. பயனர் மானாவை பயன்படுத்தி ஒரு சிறிய தீப்பந்தத்தை உருவாக்கலாம். மானா எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு பெரிய அளவு தீப்பந்தத்தின் அளவு அதிகரிக்கும். வெளியிலிருந்து கிடைத்த திறன்கள் ஐஸ் டிராகன் மரபுரிமையாக பெற்ற திறமை ஐஸ் டொமைன் S தரவரிசை. பயனர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு டொமைனை அழைக்கலாம், அந்த பகுதியை பூட்டி முடக்கலாம். டொமைனுக்குள் அனைத்து புள்ளி விவரங்களும் ஒரு துணை தரவரிசையால் அதிகரிக்கும். நீர் வகை மற்றும் பனி வகை தாக்குதல்கள் பயனருக்கு எதிராக பயனற்றதாக இருக்கும். எதிரிகளின் அனைத்து புள்ளி விவரங்களும் ஒரு துணை தரவரிசையால் குறைக்கப்படும். இந்த திறனை பயன்படுத்த குறைந்தபட்சம் C தரவரிசை மானா தேவைப்படும். ஆனால் எதுவும் மாறாது என்று அவன் பயந்ததால் அவருடைய எல்லா புள்ளி விவரங்களும் முன்பு போலவே இருந்தன. வியர்வையில் நனைந்திருந்த அவரது உடைகள் அவனுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவன் எழுந்து நின்று குகைக்குள் பார்க்க கண்களைச் சுருக்கினான். நான் என்ன பண்றேன்? எனக்கு உள்ளே யாரையும் பார்க்க முடியல. ஒருவேளை அது வெறும் வெற்று குகையா இருக்கலாம். உண்மையிலேயே அது ஒரு வெற்று குகையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். உள்ளே ஒரு அசுரன் இருந்தால் பூக்களை சாப்பிடுவதற்கு பதிலாக அது என்ன சாப்பிட முயற்சிக்கும்? சிறிது நேரம் சுற்றி பார்த்த பிறகு கபிலன் குகைக்குள் நுழைய முடிவு செய்தார். தனது பாதையை பிரகாசமாக்க சில மானா கற்களை எடுத்து குகையின் மறுமுனையில் இருந்த ஒளிரும் பூவை மெதுவாக அணுகினார். வெளியில் இருந்து பார்க்கும்போது அது ஏதோ ஒரு சாதாரண குகை போல் தெரிந்தது. ஆனால் கபிலன் உள்ளே நுழைந்தபோது அது மிகவும் ஆழமாகவும் பல வண்ணக் கற்களால் வடிவமைக்கப்பட்டதாகவும் இருப்பதைக் கண்டார். எதிர்முனையில் ஒளிரும் சிவப்பு பனி பூவை தவிர தரையில் சிதறிக் கிடந்த விலைமதிப்பற்ற மூலிகைகள் ஏராளமாக இருந்தன. கபிலன் அவற்றை எடுக்க ஆசைப்பட்டார். ஆனால் சில உடைந்த பாறைகளில் சில இரத்த கரைகளைக் கண்ட பிறகு அதைச் செய்ய தயங்கினான். குகையின் நிலை சிறிது காலத்திற்கு முன்பு இங்கு ஒரு போர் நடந்ததை குறிக்கிறது. அவன் இதயம் மிக வேகமாக துடித்துக் கொண்டிருந்ததால் அதை அவனால் தெளிவாக கேட்க முடிந்தது. ஆனால் பயப்படுவதற்கு பதிலாக அவன் ஓரளவு உற்சாகமாக இருந்தான். பூக்களை நெருங்கும் போது கபிலன் குறைந்தபட்ச சத்தத்தை எழுப்புவதை உறுதி செய்தான். ஆனால் கபிலன் பூக்களை நெருங்கியதும் அவரது இடது பக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட செவிக்கு புலப்படாத ஒரு குரல் வருவதைக் கேட்டார். அந்த குரல் அவரது வேகமாக துடிக்கும் இதயத்தைச் சேர்ந்தது அல்ல என்பது அவருக்கு தெரியும். தன் தைரியத்தை எல்லாம் திரட்டிய பிறகு அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்க அவன் தலையை திருப்பவே இல்லை. நிக்ஸ், அந்த சத்தம் எந்த மிருகத்தினுடையதாக இருக்கும்? கபிலன் அதிலிருந்து தப்பிப்பானா இல்லையா என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அத்தியாயம் 18. கபிலன் பீனிக்ஸ் பறவையை கொள்வானா, இல்லை என்றால் அதற்கு உதவி செய்வானா? கபிலன் தன்னிடமிருந்து வெகு தொலைவில் கிடந்த சிவப்பு பீனிக்ஸ் பறவையை பார்த்து மூச்சிறைக்காமல் முணுமுணுத்தான். பீனிக்ஸ் பறவையின் கண்கள் மூடியிருந்தன. அதன் சுவாசம் சீரற்றதாக இருந்தது. கபிலன் அதை பார்த்து உறைந்து போயிருந்தான். மூச்சு விடக்கூட தோணியவில்லை. அவன் அப்படியே நின்று கொண்டிருந்தபோது பீனிக்ஸ் திடீரென்று தன் கருமையான கண்களை திறந்து கபிலனை பார்த்து மீண்டும் கண்களை மூடியது. கபிலன் பீனிக்ஸ் பறவையை திகைப்புடன் பார்த்தான். அது என்னை தாக்கப் போவதில்லையா? முன்பு பீனிக்ஸ் பறவைகளைப் பற்றி கேள்விப்பட்டதை அவர் நினைவில் வைத்திருந்தார். ஆனால் இப்போது இவ்வளவு பெரிய பீனிக்ஸ் பறவையை பார்த்தபோது அது குறைந்தபட்சம் S தரவரிசையில் இருக்கும் என்று அவர் உறுதியாக நம்பினார்.
ஆனால் திடீரென்று பீனிக்ஸ் பறவையின் இறக்கைகளில் ஒன்று அங்கு இல்லாததை கவனித்தார். இதற்கு வாய்ப்பே இல்லை. அது காயமடைந்திருக்கு. வியர்வை நிறைந்த உள்ளங்கைகளுடனும் மூச்சுத் திணறலுடனும் கபிலன் தனக்கும் பீனிக்ஸ் பறவைக்கும் இடையிலான தூரத்தை நெருங்கினான். பீனிக்ஸ் பறவையின் உடல் வெப்பத்தை வெளியிட்டதால் தூரத்தை மூடுவதற்கு ஏற்ப கபிலன் அதிக வெப்பத்தை உணர்ந்தான். கணிசமான தூரத்தை கடந்த பிறகு அவர் தனது நரம்புகளை அமைதிப்படுத்த ஒரு ஆழமான மூச்சை எடுத்துவிட்டு பீனிக்ஸ் பறவையை நோக்கி சில மானா கற்களை வீசினார். அது குகையின் மறைந்திருந்த மூலையை பிரகாசமாக்கியது. இது உண்மையில் காயமடைந்துள்ளது. அவர் பீனிக்ஸ் பறவை இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டார். அதன் நிலையை பார்த்தால் அது விரைவில் இறந்துவிடும் என்று தோன்றியது. திடீரென்று கபிலன் முன்பு பார்த்த மாணவர் குழுவை நினைவுக்கு வந்தது. அவர்கள் ஒரு பீனிக்ஸ் பறவையுடன் சண்டையிடுவது பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்கள்தான் பீனிக்ஸ் பறவையை கடுமையாக காயப்படுத்தியதாக தோன்றியது. அந்த நேரத்தில் கபிலன் அவர்களின் உரையாடலில் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இப்போது அந்த காட்சியை தானே பார்க்கும்போது காயமடைந்த பீனிக்ஸ் பறவையை கண்டுபிடித்தது தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டமா என்று அவருக்கு தெரியவில்லை. ஒரு பீனிக்ஸ் பறவையை பார்ப்பது அரிதானது. அவன் அதன் உடலை விற்றால் அதற்கு ஈடாக ஒரு பெரிய தொகை கிடைக்கும். ஒருவேளை அவன் மையப்பகுதியை தோண்டி எடுத்தால் அவனுக்கு ஒரு திறமையை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கலாம். கபிலன் தனது எல்லைக்குள் அத்துமீறி நுழைவதை பார்த்த பிறகும் பீனிக்ஸ் பறவை தாக்கவில்லை. அது மரண வாசலில் இருப்பது போல் தோன்றியது. விழித்தெழாத ஒருவன் கூட அதை எளிதாக கொல்ல முடியும் என்று கபிலன் இப்போது உறுதியாக நம்பினான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் இவ்வளவு அழகான ஒரு உயிரினத்தை கொல்வது பரிதாபமாக இருந்தது கபிலனுக்கு. பீனிக்ஸ் பறவையும் ஒரு வகையான அரக்கனாக கருதப்படுவதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் பீனிக்ஸ் பறவை கண்களை திறந்து அவனை பார்த்தபோது அந்த ஒளிரும் கண்களுக்குள் இருந்த சோகத்தை கபிலன் உணர்ந்தான். அந்த கண்கள் ஏற்கனவே தங்கள் விதியை ஏற்றுக்கொண்ட ஒருவரின் சொந்தமானது. பீனிக்ஸ் பறவையை கொல்ல வேண்டுமா வேண்டாமா என்று அவனுக்குள் ஒரு பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. அதை கொன்றால் அது நிச்சயமாக நிறைய மதிப்புடையதாக இருக்கும். ஆனால் சிறிது நேரம் யோசித்த பிறகு கபிலன் அதற்கு எதிராக முடிவு செய்தான். இவ்வளவு அற்பமான ஒன்றுக்காக அவன் குற்ற உணர்ச்சி கொள்ள விரும்பவில்லை. கபிலனிடம் அதிக பணம் இல்லை. ஆனால் இந்த வழியில் பணம் சம்பாதிக்க அவனுக்கு விருப்பமில்லை. அவன் பெருமூச்சு விட்டுவிட்டு தன் கவனத்தை பூக்களின் மீது செலுத்தினான். அவன் பூக்களுக்காகவே இங்கு வந்தான், கொல்ல அல்ல. குகை உரிமையாளர் காயமடைந்ததைக் கண்ட பிறகு கபிலன் தயங்காமல் நேரடியாக சிவப்பு பனி பூக்களை நோக்கிச் சென்றார். தரையில் சிதறிக் கிடந்த விலைமதிப்பற்ற மூலிகையை கடந்து அவன் கால்கள் சென்றன. ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. சிவப்பு பனி பூக்களை அடைந்த பிறகு அவன் குனிந்து பூக்களை பிடித்தான். திடீரென்று ஒரு குரல் வந்தது. மனித, நீ ஏன் என்னை கொல்லவில்லை? பிளிச். கபிலன் திடீரென்று தலைக்குள் ஒரு சலிப்பான குரலை கேட்டு திடுக்கிட்டார். அவர் திரும்பி பார்த்தபோது ஒரு ஜோடி ஒளிரும் கண்கள் அவரை நேரடியாக பார்த்து கொண்டிருந்தன. பீனிக்ஸ் பறவை அவனை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் கபிலனின் கண்களில் ஒரு துளி கூட பயம் இல்லை. திடீரென்று அவன் தலைக்குள் ஒரு குரல் கேட்டதும் அவன் சற்று பின்வாங்கினான். ஆனால் பயந்ததற்கு பதிலாக அவன் ஆர்வமாகி அகன்ற கண்களுடன் பீனிக்ஸ் பறவையை பார்த்தான். நீங்கதான் என்கிட்ட பேசுறீங்களா? கபிலனின் அலட்சிய போக்கைக் கண்டு பீனிக்ஸ் பறவை ஆச்சரியப்பட்டது. தனக்கு காயம் ஏற்பட்டிருப்பதை அது அறிந்திருந்தது. ஆனாலும் அது உயர்ந்த ஒருவர். அதன் பார்வையில் ஒரு சாதாரண மனிதன் இயல்பாகவே பயத்தை உணர வேண்டும். நீங்க ரொம்ப வித்தியாசமான மனுஷன். கபிலன் அவநம்பிக்கையுடன் பீனிக்ஸ் பறவையை பார்த்தான். நீங்க உண்மையிலேயே என் மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க. அது எப்படி சாத்தியம்? இன்றுதான் அவன் முதல் முறையாக ஒரு பீனிக்ஸ் பறவையை பார்த்தான். அது அவனுடன் பேசிக் கொண்டிருந்தது. தான் ஒரு பீனிக்ஸ் பறவையுடன் பேசுவதாகச் சொன்னால் யாராவது நம்புவார்களா என்று அவனுக்கு தெரியவில்லை. பீனிக்ஸ் பறவை கபிலனை பார்த்தது. ஆனால் திடீரென்று கண்களை மூடிக்கொண்டது. அது அவனுக்கு கடினமாகி வருவதாக தோன்றியது.
சாத்தியம், சில உயிரினங்கள் ஞானம் பெற்ற பிறகு புத்திசாலித்தனத்தை பெறுகின்றன. என்னை விட உயர்ந்த வம்சாவளியை கொண்டிருந்தாலும் நீங்கள் மிகவும் பலவீனமாக இருப்பதை கருத்தில் கொண்டு உங்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவது எளிதாக இருந்தது. முன்பு பீனிக்ஸ் பறவையை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் பின்னர் ஞானம் என்ற வார்த்தையை கேட்டதும் அது மரியாதையாக மாறியது. ஏனென்றால் மனிதர்கள் கூட தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஞானத்தை தேடிச் செலவிடுவார்கள். பீனிக்ஸ் பறவை இரத்த வம்சாவளியை பற்றி பேசுவதைக் கேட்டதும் அவருக்கு மற்றொரு அதிர்ச்சி ஏற்பட்டது. இரத்த குடும்பம். என் இரத்த குடும்பம் பற்றி உனக்கு தெரியுமா? எப்படி? நூலகத்திற்குள் ஒரு வாரம் கழித்த பிறகும் வான இரத்தக்கூடு பற்றிய எந்த பயனுள்ள தகவலும் கிடைக்காததால் இப்போது கபிலன் பதட்டமாகிக் கொண்டிருந்தார். நீ என் குகைக்கு வெளியே சலசலத்துக் கொண்டிருந்த போது வேறு எந்த மூலிகையையும் பறிப்பதற்கு பதிலாக ரெட் ஸ்னோ பூவை தேடிச் சென்றதை பார்த்தபோது அது உனக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் என்று தோன்றுகிறது. உங்க வம்சாவளியை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அது என்னை பாதிக்கிறதால அது என்னுடையதை விட உயர்ந்ததா இருக்கலாம். அந்த ரெட் ஸ்னோ பூக்கள் உங்களுக்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? கபிலன் தன் கைக்குள் ஒன்றாக குவிந்திருந்த பூக்களின் கொத்தை பார்த்தான். இவ்வளவு கடின உழைப்புக்குப் பிறகு தனக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் என்று அவன் உறுதியாக நம்பினான். ஆனால் அது எப்படி வேலை செய்யாது என்று நினைத்து அவன் சோர்வடைந்தான். ஏன் அது வேலை செய்யாது உங்களால் சொல்ல முடியுமா? கபிலன் தன் முஷ்டியை இறுக்குவதற்கு முன் உரத்த குரலில் கூச்சலிட்டார். அடுத்து என்ன நடந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அத்தியாயம் 19. கபிலனுக்கு கிடைத்த பீனிக்ஸ் பறவையின் முட்டை. கபிலன் பொறுமையற்ற குரலை கேட்டதும் பீனிக்ஸ் தன் தலையை சிறிது அசைக்க முயன்றது. உங்கள் இரத்த வம்சாவளி மிகவும் சக்தி வாய்ந்தது. என்னை போன்ற உயிரினங்கள் பொதுவாக வயது வந்த பிறகு தங்கள் இரத்த வம்சாவளியே அவேகிங் ஆவதால் மனிதர்களைப் பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்கள் உடல் முழுமையாக முதிர்ச்சியடைந்ததும் உங்கள் இரத்த வம்சாவளியை நீங்கள் விழித்தெழுப்புவீர்கள் என்று நினைக்கிறேன். பீனிக்ஸ் பறவையின் வார்த்தைகளை கேட்ட பிறகு கபிலன் கொஞ்சம் அமைதியானான். ஏனென்றால் அவன் இரத்த வம்சாவளியை எழுப்ப இன்னும் ஒரு வழி இருந்தது. அவன் உடல் எப்போது முழுமையாக முதிர்ச்சியடையும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது அவன் சிறிது நேரம் கேட்க விரும்பிய ஒன்று இருந்தது. இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? எனக்கு அதிக நேரம் இல்லாததால்தான். மனிதர்கள் பேராசை கொண்டவர்கள் என்பதால் நான் அவர்களை நம்புவதில்லை. ஆனால் நீங்கள் வித்தியாசமானவர் என்று நினைக்கிறேன். அதனால்தான் நான் ஒரு உதவி கேட்க விரும்புகிறேன். பீனிக்ஸ் பறவை திடீரென்று தனது காயமடைந்து ஒரே இறக்கையை தூக்கி கபிலனிடம் ஒரு முட்டையை காட்டியது. இது என் குழந்தை. இன்று அது என்னுடன் இறந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் ஏதாவது நம்பிக்கை இருந்தால் நான் அதை விட்டுவிட விரும்பவில்லை. கபிலன் மீண்டும் அதிர்ச்சியடைந்தார். பீனிக்ஸ் பறவையை பார்ப்பது ஏற்கனவே அரிதான காட்சியாக இருந்தது. ஆனால் இப்போது அவர் ஒரு பீனிக்ஸ் முட்டையை பார்க்கிறார். ஆனால் திடீரென்று அவர் தீவிரமாகிவிட்டார். நான் அதை பொருட்படுத்தவில்லை என்றால் என்ன செய்வது? நான் அதை யாருக்காவது விற்றுவிட்டால் என்ன செய்வது? ஏன் என்னை நம்புகிறாய்? அங்கே இவ்வளவு அன்பான மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதா, உன்னை நம்புவதில் நான் தவறு செய்தால் அதற்கு நான் என்னையே குறை சொல்ல முடியும். காயமடைந்த இறக்கையால் பீனிக்ஸ் மெதுவாக முட்டையை கபிலனை நோக்கி தள்ளியது. உங்கள் இரத்தத்தின் ஒரு துளியை அதில் ஊற்றி அதனுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்கள். கபிலன் தயங்கினான். ஆனால் சிறிது நேரம் யோசித்த பிறகு ஒரு பெரிய பெருமூச்சு விடுவதற்கு முன்பு பீனிக்ஸ் பறவையை பார்த்தான். சில மனிதர்கள் அரக்கர்களுடன் பரஸ்பர தொடர்புகளை ஏற்படுத்துவதை பற்றி அவர் கேள்விப்பட்டார். அங்கு இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் நம்பி ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள். ஆனால் இது போன்ற ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைக்கும் என்று அவர் ஒருபோதும் கனவில் கூட நினைத்ததில்லை. அதற்கு மேல் முட்டை குஞ்சு பொரித்த பிறகு அது தரவரிசையை அடையும் திறன் கொண்டதாக இருக்கும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். கபிலன் முட்டையை நோக்கி நடந்து சென்று அதன் மீது ஒரு சொட்டு இரத்தத்தை வைக்க விரலை குத்தினான்.
அவரது இரத்தம் முட்டையை தொட்டவுடன் திடீரென்று குகை முழுவதும் பயங்கரமாக குலுங்கியது. முட்டையின் மேல் இருந்து அதீத ஆரா சக்தி குகை முழுவதும் பரவியது. பின்பு அவரது கையின் பின்புறத்தில் ஒரு சிறிய சிவப்பு நெருப்புக்குறி வெளிப்பட்டது. நெருப்புக்குறியை பார்த்த பிறகு அவர் முட்டையை எடுத்தார். அது அவரது கைப்பிடியில் கூட பொருந்தாத அளவுக்கு சிறியதாக இருந்தது. அந்த குறியின் மூலம் முட்டையுடன் ஒரு சிறிய தொடர்பை அவரால் உணர முடிந்தது. அவர் அதை சேமிப்பு வளையத்திற்குள் வைக்க முயன்றார். ஆனால் அவரால் முடியவில்லை. ஏனென்றால் உயிரினங்களை சேமிப்பு வளையங்களுக்குள் வைக்க முடியாது. சிறிது நேரம் முயற்சித்த பிறகு அவர் ஒரு சிறிய பையை எடுத்து முட்டையை உள்ளே வைத்து பையை இடுப்பில் கட்டினார். கபிலன் முட்டையை எடுத்ததை உணர்ந்த பீனிக்ஸ் பறவை நிம்மதியான முகபாவனையை காட்டியது. நீ செய்த உதவிக்கு நன்றி. இது நான் உங்களுக்கு பரிசாக கொடுக்க விரும்பும் ஒரு சிறிய விஷயம். கபிலனை நோக்கி மிதப்பதற்கு முன்பு பீனிக்ஸ் கப்பலின் முன் ஒரு சிறிய துளி இரத்தம் தோன்றியது. இது என்ன? கபிலன் தன் முன்னால் மிதக்கும் இரத்தத் துளியை பார்த்தான். அது சரியாக இரத்தம் இல்லை, ஏனென்றால் அது ஒளிர்கிறது. பீனிக்ஸ் ஏன் அதை ஒரு பரிசு என்று அழைத்தது என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அது ஒரு பரிசு என்றால் அது பயனுள்ளதாக இருக்கும். என் இரத்த சாரம், இது உங்களுக்கு அதிகம் உதவாது, ஆனால் அது உங்கள் இரத்த வம்சாவளியின் அடக்கும் விளைவை குறைக்கும். சில இறுதி வார்த்தைகளை சொன்ன பிறகு பீனிக்ஸ் பறவை கண்களை மூடியது. மெல்லிய காற்றிலிருந்து சிவப்பு தீப்புழம்புகள் வெளிப்பட்டு அதன் முழு உடலையும் எரித்தன. பீனிக்ஸ் பறவை தீப்புழம்புகள் விழுந்துவதைக் கண்டு கபிலன் திடுக்கிட்டான். அவன் உதவ விரும்பினான். ஆனால் அவன் அதை செய்வதற்கு முன்பு மிதக்கும் இரத்த துளி அவன் நெற்றியில் நுழைந்தது. அது நடந்த தருணத்தில் கபிலன் தலைக்குள் ஒருவித வலியை உணர்ந்தான். அவன் சுயநினைவை இழப்பதற்கு முன்பு எரியும் சிவப்பு தீக்குழம்புகளை பார்த்ததுதான் அவனுக்கு கடைசியாக நினைவில் இருந்தது. கபிலன் தனது உடலை நகர்த்த முயன்ற போது கிட்டத்தட்ட உடலின் அனைத்து பகுதிகளிலும் வலியை உணர்ந்தான். அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். நேற்று இரவு நின்ற அதே இடத்தில்தான் படுத்திருப்பதைக் கண்டான். கபிலன் நிச்சயமற்ற தன்மையுடன் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக் கொண்டான். அது ஒரு கனவா? ஒரே இரவில் இவ்வளவு விஷயங்கள் எப்படி நடக்க முடியும்? ஆனால் இடுப்பில் கட்டப்பட்டிருந்த முட்டையை பார்த்த பிறகு அது ஒரு கனவு அல்ல என்பதை அவர் அறிந்தார். பீனிக்ஸ் பறவை எங்கும் காணப்படவில்லை. அதன் உடலின் ஒரு தடயமும் கூட இல்லை. விந்தையாக ஏதோ காரணத்தால் கபிலனுக்கு இப்போது உடல் சூடு பிடிக்கவில்லை. எழுந்து நின்ற பிறகு குகையை விட்டு வெளியே வந்தபோது வானத்தில் சூரியன் பிரகாசமாக எரிவதைக் கண்டான். காலை ஆச்சு. ஐயோ, என் உடம்பு ஏன் இவ்வளவு வலிக்குது? வலியை குறைக்க அவன் தன் உடலை நீட்டத் தொடங்கினான். நீட்டும்போது அவன் தசைகள் முன்பை விட வலுவாக இருப்பதை உணர்ந்தான். திடீரென்று பீனிக்ஸ் சொன்ன கடைசி வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. கபிலன் அவநம்பிக்கையுடன் முணுமுணுத்தான். அவரது இதயம் உற்சாகமாக துடிக்கத் தொடங்கியதற்கான சாத்தியக்கூறுகளைப் பற்றி யோசித்துக் கொண்டே அவர் பதட்டத்துடன் தனது கண்களின் ஓரத்திலிருந்து புள்ளி விவரங்களை பார்த்தார். புள்ளி விவரங்கள்: பெயர் கபிலன், இரத்தக்கோடு வானியல் பூட்டப்பட்டது, தரவரிசை F+ கிரேடு, பலம் F கிரேடு, மனா F+ கிரேடு, வேகம் F கிரேடு, திறமை S+, தரவரிசை ஒடுக்கப்பட்டது, அதிர்ஷ்டம் A கிரேடு, திறன்கள் ஃபயர்பால் F தரவரிசை. பயனர் மானாவை பயன்படுத்தி ஒரு சிறிய தீப்பந்தத்தை உருவாக்கலாம். மானா எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு பெரிய அளவில் தீப்பந்தம் இருக்கும். கிடைத்த திறமைகள் ஐஸ் டிராகன் மரபுரிமையாக பெற்ற திறமை ஐஸ் டொமைன் S தரவரிசை. பயனர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு டொமைனை அழைக்கலாம். அந்த பகுதியை பூட்டி முடக்கலாம். டொமைனுக்குள் அனைத்து புள்ளி விவரங்களும் ஒரு துணை தரவரிசையால் அதிகரிக்கும். நீர்வகை மற்றும் பனி வகை தாக்குதல்கள் பயனருக்கு எதிராக பயனற்றதாக இருக்கும். எதிரிகளின் அனைத்து புள்ளி விவரங்களும் ஒரு துணை தரவரிசையால் குறைக்கப்படும். இந்த திறனை பயன்படுத்த குறைந்தபட்சம் C
தரவரிசை மானா தேவை. ஃபயர் பீனிக்ஸ் மரபுரிமை பெற்ற திறமை தீ எதிர்ப்பு. பி தரவரிசை செயலற்றது சோகஸ்மைலி. பலவீனமான தீ வகை தாக்குதல்களுக்கு எதிராக உங்கள் உடல் எதிர்ப்பை வழங்குகிறது, மேலும் மரபுவழி விளைவு காரணமாக பயனர் சுற்றுப்புற வெப்பநிலையால் குறைவாக பாதிக்கப்படுவார். கபிலன் உற்சாகத்துடன் கத்துவதற்கு முன்புதான் கனவு காண்கிறேன் என்று நினைத்தான். என் ரேங்க் உயர்ந்துடுச்சு. ஒன்றல்ல 2 சப்ரேங்கள் உயர்ந்துடுச்சு. அவன் தன் திறமையை பார்த்து மீண்டும் அதிர்ச்சியடைந்தான். SS தரவரிசை. முடியாது, இன்னும் அடக்கி வைக்கப்பட்டுள்ளது. அவர் ஏற்கனவே SS தரவரிசை திறமையில் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் அது இன்னும் அடக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவர் இரத்த வம்சாவளியை விழித்தெழுப்பிய பிறகு தனது தரவரிசை என்னவாக இருக்கும் என்று அவருக்கு தெரியவில்லை. மேலும் பீனிக்ஸ் பறவையிடமிருந்து பெற்ற திறமை அவரது மகிழ்ச்சியை அதிகப்படுத்தியது. கபிலன் உற்சாகத்தில் துள்ளிக் குதித்தான். அவன் கத்தவும் எல்லோரிடமும் சொல்லவும் விரும்பினான். ஆனால் அவன் தன் கோபமான இதயத்தை அமைதிப்படுத்திக் கொண்டான். அவன் உண்மையிலேயே வலிமையான ஒருவனாக மாறுவதற்கு முன்பு அவன் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருந்தது. கபிலனுக்கு கிடைத்த முட்டையை பற்றி மற்றவரிடம் கூறுவானா? இல்லை என்றால் யாருக்கும் தெரியாமல் தனக்குள்ளே மறைத்து வைத்திருப்பானா என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் லைக் என் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தியாயம் 20. கபிலன் தன் முதல் மிஷினை வெற்றிகரமாக முடித்துவிட்டான். கபிலன் தற்போது ஒரு முயலின் காலை வறுத்துக் கொண்டே மகிழ்ச்சியுடன் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். எப்போதும் தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காக அவர் அகாடமியை விட்டு வெளியேறும்போது பல்வேறு பொருட்களை தன்னுடன் கொண்டு வந்தார். சிறிது நேரம் கழித்து காற்றில் ஒரு இனிமையான மணம் வீசியது. இறைச்சியின் நிறம் ஏற்கனவே சிவப்பு கலந்த பழுப்பு நிறமாக மாறியிருந்தது. கபிலன் இறைச்சியின் ஒரு துண்டை கடித்து ருசித்தான். அவன் வானத்தை பார்த்து இன்னும் முனகினான். என்ன ஒரு அருமையான சுவை! இறைச்சியை சாப்பிட்டு முடித்த பிறகு அவன் வயிற்றில் தட்டிக்கொண்டு தனக்கு வெகு தொலைவில் இல்லாத குளத்தை நோக்கிச் சென்றான். மலை ஏறுவதற்கு முன் இந்த இடத்தை குறித்து வைத்தான், ஏனென்றால் அது ஓய்வெடுக்க ஒரு நல்ல இடம். கபிலன் குளத்தில் குதிப்பதற்கு முன்பு தனது ஆடைகளை கழற்றினார். என்ன ஒரு சிறந்த வாழ்க்கை! அடுத்த நாள் கபிலன் மலையிலிருந்து வெளியே வருவதைக் காண முடிந்தது. இந்த பயணம் எல்லா இடங்களிலும் ஒரு பயனுள்ள பயணமாக இருந்தது, மேலும் அவரது அனைத்து முயற்சிகளுக்கும் மதிப்புள்ளது. அகாடமி வாயில்களை நோக்கிச் செல்லும்போது அவர் தனக்குள் சிரித்துக் கொண்டார். நான் இறுதியாக திரும்பிவிட்டேன். கபிலன் தனக்கு முன்னால் இருந்த கம்பீரமான வாயிலை மீண்டும் ஒருமுறை பிரமிப்புடன் பார்த்தான். அகாடமிக்குள் நுழைந்ததும் தான் வெளியேறி பல வருடங்கள் ஆகிவிட்டன என்பது போல் உணர்ந்தான். ஆனால் உண்மையில் அவன் நேற்றுத்தான் வெளியேறினான். முதலில் அவர் தனது பணியை சமர்ப்பிக்க மிஷன் மண்டபத்தை நோக்கிச் சென்றார். அவர் அங்கு சென்றதும் அவருக்கு பணியை ஒப்படைத்த நபர் அவரை வெறுப்புடன் பார்த்தார். ஏனென்றால் பின்புற மலையிலிருந்து சில மூலிகைகளை மீண்டும் கொண்டு வருவது எளிதான பணி. ஆனால் சில மூலிகைகளை சேகரிக்க கபிலனுக்கு 2 நாட்கள் ஆனது. மற்றவர்கள் தன்னை இழிவாக பார்க்கும்போது வழக்கமாக கோபப்படும் கபிலன் வரவேற்பாளர் நல்ல மனநிலையில் இருந்ததால் அவரை புறக்கணித்தார். அவர் பணியை சமர்ப்பித்து வெகுமதியை பெற்றுக்கொண்டு ஓய்வெடுக்க தங்குமிடம் நோக்கிச் சென்றார். சில நாட்களில் இவ்வளவு அனுபவித்த பிறகு அவர் சோர்வாக இருந்தார். இப்போது அவர் தனது படுக்கையில் படுத்து நாள் முழுவதும் தூங்குவதைத் தவிர வேறு எதையும் விரும்பவில்லை. ஆனால் அவர் விடுதிக்குள் நுழைந்து ஓய்வெடுப்பதற்குள் யாரோ பின்னால் இருந்து அவரது பெயரைச் சொல்லி அழைத்தனர். நீ கபிலன்தானே? சரியா? கபிலன் தன் படுக்கையில் தூங்கப் போறவனை யார் தடுக்கிறார்கள் என்று பார்க்க முகம் சுளித்து திரும்பினான். ஆமாம், நான்தான். 9 புன்னகையுடன் தனது வலது கையை நீட்டினான். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, எனக்கு 9 வயது. கபிலன் தனக்கு எதிரே நின்றிருந்த அழகான பழுப்பு நிற முடிகொண்ட பையனை பார்த்தான். அவனை முன்பு எங்கோ பார்த்திருப்பது அவனுக்கு உறுதியாக தெரிந்தது.
ஆனால் அவனுக்கு நினைவில் இல்லாததால் அந்த விஷயத்தை ஒதுக்கித் தள்ளிவிட்டான். கபிலன் புன்னகையுடன் சந்துருவிடம் பணிவுடன் கைகுலுக்கினார். உங்களுக்கு ஏற்கனவே என்னை தெரியும், என் பெயர் கபிலன். உங்களையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. 9 பேர் கபிலனை மதிப்பிட்டனர். கபிலனும் அதையே செய்து கொண்டிருந்தார். அவன் F+ தரவரிசையில் இருக்கிறானா? கபிலன் சுற்றியுள்ள ஒளிவட்டத்தை உணர்ந்து 9 அதிர்ச்சியடைந்தான். வகுப்பில் இருந்த 4 அரக்கர்களைத் தவிர வேறு யாரும் +F தரவரிசையை எட்டவில்லை என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். 9 அதிர்ச்சியடைந்த பார்வையை உணர்ந்த கபிலன் அவசரமாக தனது ஒளிவட்டத்தை மறைக்க முயன்றார். சில நொடிகள் ஒரு சங்கடமான அமைதி நிலவியது. அப்போ ஏன் என்னை கூப்பிட்டீங்க? கபிலன் ஒரு புன்னகையுடன் அமைதியை கலைத்தான். சீக்கிரம் ஓய்வெடுக்க விரும்பியதால் அதை விரைவில் முடித்துக் கொள்வது நல்லது. சாரி, வகுப்பில் மாணவர்களின் தரவரிசையை தீர்மானிக்க நடத்தப்பட்ட போட்டியைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்ல விரும்பினேன். கடந்த வாரம் முழுவதும் நீங்கள் இல்லாததால் மிஸ் அருந்ததி உங்களுக்கு தெரிவிக்கச் சொன்னார். உங்களுக்கு தெரிவிக்க நேற்று நான் வந்தேன், ஆனால் நீங்கள் இல்லை. 9 அவசரமாக எல்லாவற்றையும் விளக்கி ஒன்றாகச் செல்ல முன்வந்தனர். போட்டிக்கு நேரமாகிவிட்டது, நமக்கு தாமதமாகிறது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நாம் ஒன்றாக செல்லலாமா? கபிலன் ஒரு வலிமையான நபராக இருப்பார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. 9 கூட F தரவரிசையில் மட்டுமே இருந்தார். வலிமையான ஒருவருடன் நட்பு கொள்வது நல்லது என்று அவர் நினைத்தார். கபிலன் விரக்தியுடன் பெருமூச்சு விட்டான். அவன் தவிர்க்க விரும்பினான், ஆனால் அவனால் முடியாது என்பது அவனுக்கு தெரியும். ஏனென்றால் விதிகளின்படி எல்லா வகையான போட்டிகளிலும் பங்கேற்பது அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாயமாகும். வேறு வழியில்லாமல் கபிலன் தலையை ஆட்டிக்கொண்டு சந்துருவுடன் நடக்க ஆரம்பித்தான். நீ எங்கிருந்து வருகிறாய்? நடந்து கொண்டிருக்கும்போது 9 கபிலனுடன் உரையாட ஆரம்பித்தான். நான் நியான் நகரத்தைச் சேர்ந்தவன். 9 பேர் பதிலளிப்பதற்கு முன் சிறிது நேரம் யோசித்தனர். ஓ, நான் இந்த இடத்தைப் பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. கபிலன் அவனை புன்னகையுடன் பார்த்தான். இது ஒரு பிரபலமான இடம் அல்ல, எனவே அதைப் பற்றி உங்களுக்கு தெரியாவிட்டால் அது சாதாரணமானது. வகுப்பறையை நெருங்கிச் செல்லும்போது இருவரும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தனர். நடந்து செல்லும்போது கபிலன் அந்த மிகப்பெரிய அகாடமியை பார்த்து மீண்டும் ஒருமுறை அதன் பெரிய தன்மையைக் கண்டு வியந்தார். மனிதகுலத்தின் எதிர்கால சக்தி வாய்ந்த தனிநபர் வளர்க்கப்படும் இடம் அது என்பதால் அகாடமி கிட்டத்தட்ட எல்லா வசதிகளுடனும் சிறப்பாக பொருத்தப்பட்டிருந்தது. பல்வேறு பயிற்சி மைதானங்கள், உயர்தர உணவு, கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் பற்றிய அறிவு, நீச்சல் குளங்கள், மிகவும் பாதுகாப்பான ஆராய்ச்சி அறைகள், கிட்டத்தட்ட நீங்கள் விரும்பும் அனைத்தும் அகாடமிக்குள் இருந்தன. தடை செய்யப்பட்ட பகுதியைத் தவிர மாணவர்கள் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். உயர் பதவியில் உள்ளவர்கள் மட்டுமே நுழையக்கூடிய இடம். அது தடை செய்யப்பட்ட பகுதியாக கருதப்பட்டதற்கான காரணம், அது அகாடமி கருவூலம் இருந்த இடமாகவும் உயர்தர திறன்கள் மற்றும் கலைகள் சேமிக்கப்பட்ட இடமாகவும் இருந்தது. அத்தியாயம் 21 தரவரிசை மதிப்பீடு. கபிலன் மற்றும் நைன் இருவரும் வகுப்பறைக்குள் நுழைந்து முன் வரிசையில் அமர்ந்தபோது பலர் அவர்களை கவனிக்கவில்லை. இன்று அதிகாரப்பூர்வமாக தனது முதல் நாள் என்பதால் கபிலன் வகுப்பறையை ஆர்வத்துடன் பார்த்தான். சுற்றி பார்த்தபோது வகுப்பறையின் மறுமுனையில் பார்த்திபன், ரேகன், பவானி மற்றும் மதனா ஆகியோர் அமர்ந்திருப்பதை கவனித்தான். அவர்கள் நால்வரும் ஒன்றாக அமர்ந்திருப்பது பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அழகாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருந்தனர். நிறைய மாணவர்கள் அவர்களுடன் உரையாடலை தொடங்க முயன்றனர். ஆனால் அவர்கள் அனைவரையும் புறக்கணித்துவிட்டு தங்களுக்குள் பேசிக்கொள்வதில் மும்முரமாக இருந்தனர். கபிலன் அவர்களை சிறிது நேரம் பார்த்துவிட்டு நைனிடம்தான் தவறவிட்ட சமீபத்திய வகுப்புகளைப் பற்றி மீண்டும் பேசினான். அவர் பேசிக் கொண்டிருந்தபோது ஒருவர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். அழகான உடையில் பேராசிரியர் அருந்ததி அறைக்குள் வந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். சரி,
எல்லாரும் அண்டர்ஸ்டுட், அமைதியாக இருங்கள். நேர்த்தியான கருப்பு முடி மற்றும் கூர்மையான பார்வையுடன் அவள் மேடையின் பின்னால் நடந்து வந்து நின்றாள். பேராசிரியர் அருந்ததி மெதுவாக வருகை பதிவேட்டை எடுக்கும்போது முகத்தில் புன்னகையுடன் இருந்தார். அமைதியான, மென்மையான, அழகான பேராசிரியர் கபிலன் பார்த்து அவள் பூமியிலேயே மிகவும் நல்லவள் என்று நினைத்தாள். ஆனால் அருந்ததியை பார்த்து முகம் சிவந்து நின்ற மற்ற ஆண் மாணவர்களைப் போலல்லாமல் அவன் அவளை ஒரு சில வினாடிகளுக்கு மேல் பார்க்கவில்லை. அவளை அவன் அசிங்கமாக கண்டதில்லை. அதிக நேரம் பேராசிரியரை பார்ப்பது பொருத்தமற்றது என்று அவன் நினைத்தான். வருகை பதிவேட்டை பார்த்து அருந்ததி விரைவாக பெயர்களை கூப்பிடத் தொடங்கினாள். லில்லி, எஸ் மேடம். பார்த்திபன், எஸ் மேடம். மதனா, எஸ் மேடம். திடீரென்று ஒரு குறிப்பிட்ட பெயரை நிறுத்திவிட்டு அருந்ததி உரத்த குரலில் சொன்னாள். கபிலன் பிளட்டர். கபிலன் தனது பெயரை அழைப்பதைக் கேட்டு கையை உயர்த்தி கூறினார். எஸ் மேடம். அருந்ததி குளிர்ந்த கண்களுடன் கபிலனை பார்த்தாள். அவளுடைய முந்தைய புன்னகை எங்கும் காணப்படவில்லை. ஓ, அப்போ நீ கடைசியா உன் முகத்தைக் காட்ட முடிவு பண்ணிட்டியா? அவள் கபிலனை ஒரு கொடிய பார்வையுடன் பார்த்துக் கொண்டே கிண்டலாக சொன்னாள். கபிலன் தன் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தான். அவள் ஒரு வினாடி முன்பு ஒரு தேவதை போல இருப்பதாக அவன் சத்தியம் செய்தான். ஆனால் இப்போது அவன் ஒரு கோண வேடத்தில் ஒரு ராட்சசியாக பார்ப்பதாக உணர்ந்தான். மன்னிக்கவும், நான் முதல் முறையாக இவ்வளவு தூரம் பயணம் செய்ததால் அகாடமிக்கு வந்த பிறகு எனக்கு இயக்க நோய் ஏற்பட்டது. அதனால்தான் நான் வகுப்பில் கலந்து கொள்ள முடியவில்லை. கபிலன் கடுமையான முகத்துடன் பொய் சொன்னான். ஆனால் அவன் முகத்தின் ஓரத்தில் இருந்து குளிர்ந்த வியர்வை சொட்டுவதைக் காண முடிந்தது. நேற்று அவன் இருக்கும் இடத்தை பார்த்ததால் அவன் பொய் சொல்கிறான் என்று அவளுக்கு தெரியும் என்று அருந்ததி முகம் சுளித்தாள். ஆனால் அவன் ஒரு வாரம் நூலகத்திற்குள் முகாமிட்டு அரக்கர்களைப் பற்றிய சில பயனற்ற புத்தகங்களை படித்தான். பின்னர் மூலிகை சேகரிப்பு போன்ற பயனற்ற பணியை எடுத்துக்கொண்டு அகாடமியை விட்டு வெளியேறினான். சிறிது நேரம் கபிலனை பார்த்துவிட்டு அவள் வருகையைத் தொடர்ந்தாள். ஆனால் உள்ளுக்குள் அவள் கபிலனை விரைவில் அனுபவிக்கப் போகும் தண்டனைக்காகக் குறிவைத்தாள். கபிலன் இமைகள் துடித்தன. அது ஒரு தவறான முன்னறிவிப்பை குறிக்கிறது. ஆனால் அவர் முழு வகுப்பிலிருந்தும் வரும் பார்வைகளை புறக்கணித்ததால் அவர் தடிமனான தோளுடன் இருந்தார். மாணவர்களை பார்ப்பதற்கு முன்பு அருந்ததி வருகை பதிவேட்டை மூடிவிட்டார். அவ்வளவுதான். இப்போது எல்லோரும் புறப்பட்டு பயிற்சி மைதானத்திற்குச் செல்லலாம். ஏனென்றால் தரவரிசை மதிப்பீடு அங்கு நடைபெறும். அனைத்து மாணவர்களும் எழுந்து வகுப்பறையை விட்டு வெளியேறினர். இதற்கிடையில் அருந்ததி கபிலனை ஒரு தீவிரமான முகபாவத்துடன் திரும்பி பார்த்து மூச்சு வாங்காமல் முணுமுணுத்தாள். எஃப் ரேங்க். ஒரு வாரத்திற்கு முன்பு துணை முதல்வர்தான் எஃப் ரேங்க் மட்டுமே என்று சொல்லவில்லையா? சில புத்தகங்களைப் படிப்பது மட்டுமே செய்த அவர் எப்படி தனது ரேங்கை உயர்த்தினார்? சிறிது நேரம் யோசித்த பிறகு துணை முதல்வர் தவறு செய்திருக்கலாம் என்று அவள் நினைத்தாள். ஆனால் எஸ் தரவரிசை தனிநபரான துணை முதல்வர் எப்படி தவறு செய்ய முடியும்? இதையெல்லாம் நினைத்துப் பார்த்து போட்டியின் போது கபிலனை கண்காணிக்க முடிவு செய்தாள். அகாடமியின் பயிற்சி மைதானத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் அனைவரும் ஒற்றை வரிசையில் நின்று தங்களுக்கு முன்னால் இருந்த பேராசிரியரை பதட்டத்துடன் முறைத்துப் பார்த்தனர். பேராசிரியர் வித்தகன் கடற்படை நீல நிற உடையில் மாணவர்கள் முன் நிமிர்ந்து நின்றார். அவரது நெற்றியில் இருந்த சில சுருக்கங்கள் அவர் 30களின் பிற்பகுதியில் இருப்பதைக் குறிக்கின்றன. பேராசிரியர் உரத்த குரலில் பேசும்போது காற்றில் அடர்ந்த மானா அலையை அனைத்து மாணவர்களும் உணர்ந்தனர். அது தாங்க முடியாததாக இருந்தாலும் அங்கிருந்த ஒவ்வொரு மாணவருக்கும் சிறிது அழுத்தத்தை ஏற்படுத்தியது. சரி, நான் சொல்வதை எல்லோரும் கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் நான் என்னையே திரும்பத் திரும்பச் சொல்ல மாட்டேன். தரவரிசை மதிப்பீட்டிற்காக நீங்கள் அனைவரும் ஒரு நிலவறைக்குள் டெலிபோர்ட் செய்யப்படுவீர்கள். அந்த நிலவரை கோப்லின் குகை என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு எஃப் தரவரிசை நிலவரை. உங்களைப் போன்ற இளம் திறமைகளை வளர்ப்பதற்காக முதல்வரால் உருவாக்கப்பட்டது. சிறிது நேரம் நிறுத்திவிட்டு
தன் முன் நிற்கும் மாணவர்களைப் பார்த்து பேராசிரியர் தொடர்ந்தார். உங்கள் தரவரிசை மதிப்பீட்டிற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கொடுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் முடிந்தவரை பல அரக்கர்களைக் கொல்வதுதான். நீங்கள் கொல்லும் ஒவ்வொரு அரக்கனுக்கும் அதில் உங்களுக்கு கூடுதல் புள்ளி வழங்கப்படும். நீங்கள் அதிக புள்ளிகள் பெறும்போது உங்கள் தரவரிசை அதிகமாக இருக்கும். நிலவரைக்குள் சில மறைக்கப்பட்ட பணிகள் உள்ளன. அவை உங்களுக்கு கூடுதல் புள்ளிகளைத் தரக்கூடும். ஆனால் அவற்றைக் கண்டுபிடிப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தைப் பொறுத்தது. கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்ததும் நீங்கள் அனைவரும் தானாகவே வெளியே அனுப்பப்படுவீர்கள். மாணவர்கள் அனைத்து தகவல்களையும் சரியாக புரிந்து கொண்டார்களா என்பதை உறுதிப்படுத்த மீண்டும் ஒரு முறை இடைநிறுத்தி பேராசிரியர் தொடர்ந்தார். சில பேராசிரியர்கள் நிலவரைக்குள் மறைந்திருப்பார்கள். ஏனென்றால் நிலவரைக்குள் எதிர்பாராத விபத்து ஏற்பட்டால் அவர்கள் விரைவாக உங்களுக்கு உதவ முடியும். உங்களில் யாரும் இறக்காமல் இருக்க அகாடமி மேற்கொண்ட பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை இதுடோட். ஆனால் பேராசிரியர்கள் உங்களுக்கு உதவ கட்டாயப்படுத்தப்பட்டால் நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவீர்கள். வகுப்பில் உங்களுக்கு நேரடியாக கடைசி ரேங்க் வழங்கப்படும். யாரும் அதை விரும்ப மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால்தான் அனைவரும் உயர் ரேங்க் பெற முயற்சி செய்வார்கள் என்று நம்புகிறேன். வகுப்பில் கடைசி ரேங்க் எடுப்பதை நினைத்து மாணவர்கள் நடுங்கினர். ஏனென்றால் யாரும் கடைசியாக இருக்க விரும்பவில்லை.